ஃப்ரெண்ட்ஸ், நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். இப்போ செக்டர் 19 நான் 19 இறங்கிட்டேன். இப்போ இங்கே சித்தேஸ்வர் டவர் நம்ம தேடணும். ஷாப் நம்பர் 1 அதை முதல் தேடலாம். சரிங்களா? இங்கெல்லாம் வந்ததே கிடையாது. யார்கிட்ட கேட்டு போகலாம். அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நான் தொலைஞ்சிடும். பின்ன நீங்கள் என்ன தேடி வரணும். இப்போ அந்த கடைக்கார்ட்ட கேட்கலாம், அவர் தெரிஞ்சிடும். सिद्धेश्वर टावर किधर है भाई? सिद्धेश्वर टावर, सिद्धेश्वर टावर सेक्टर 19 है ना? सानपाड़ा 19। हाँ, तो इधर से कैसा? हाँ हाँ, ठीक है. நான் தப்பான இது தெரியாத 3 ஸ்டாப்புக்கு முன்ன இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க போனி ஆட்டோக்காரருக்கும் ஐஸ் வைக்கலாம். ஐஸ்லாம் என்ன, அவர் நம்ம ஐஸ் வச்சாலும் சாக்லேட்டை வச்சாலும் அவர் வாங்குகிற காசை வாங்குவார். வாங்க போய்விட்டு ஐடியா கேட்கலாம். வாங்க இப்போ ஆட்டோக்கும் மொய் எழுதும். என்னத்தை செய்ய, நம்ம கிறகம். அட்ரஸ் சொன்னவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நான் வந்து பைத்தியம் மாதிரி பஸ்காரன் என்னை எங்கேயே இறக்கி விட்டு போயிட்டான். நீ ஆட்டோ இவரே எவ்வளோ வாங்குறான்னு தெரியாது. ஆட்டோவில் உட்காரும்போது தப்பான பேரை சொல்லிட்டேன். இப்போ அவர் என்ன வள்ளுன்னு கடிக்கார உட்காரும்போது ஒன்று சொல்கிறீங்க, வண்டி பிறப்பிட்டு. ஆ, இனி நான் பத்திரமா இந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட்லாம் வீடியோ வரும். நான் வீடியோ போடலன்னா தொலைஞ்சிட்டேன்னு நினச்சிருங்க. சரிங்களா? இதெல்லாம் மீட்ரு அப்படியே ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போகும். என்ன செய்ய, மும்பையில் கடந்த 40-50 வருஷமாக இருக்குன்னு தான் பேர். ஆனால் ஒரு மண்ணும் தெரியாது. பாப்பா மாதிரியே வாழ்க்கையை நான் முடிச்சுட்டேன். இதெல்லாம் வந்து இனி தான் நமக்கு சுற்றி பார்க்குறது. கடவுள் நமக்கு ஒரு ஞான ஒளியை தந்திருக்காரு. இதுக்கு என்ன ரீசன்னா எங்கள் பிள்ளைங்க தான் காரணம். என்னை எங்கேயுமே விட மாட்டாங்க. மம்மி நீங்கள் தொலைஞ்சிருவீங்க, மம்மி நீங்கள் தொலைஞ்சிருவீங்க, என்னை எங்கேயும் விட மாட்டாங்க. அதனால் நானும் வந்து அப்படியே இருந்துட்டேன். சரிங்களா? இந்த இடம்லாம் நான் வந்து வராத இடம், பார்க்காத இடம். நான் என் வீடு உண்டு, என் கடை உண்டு, என் தொழில் உண்டு, எங்கள் அக்கா தங்கச்சி வீடு உண்டு. சில மேல் இடத்துக்கு என் பிள்ளை கூப்பிட்டு போவார். இந்த இடம்லாம் பார்க்கும் போது எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. கடவுள் விட்ட வழி. நீங்களாம் எனக்கு கல்வி கொடுத்த மாதிரி தெரியுது. பப்பாய் ஊரில் இருக்க உனக்கு ஒரு மண்ணும் தெரில. நீ என்ன செய்ய என் கேரளா. அழகான ஒரு ஹோட்டல் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எம்மாடியோ, நான் சத்தியமாக நீ மாட்டிட்டேன். இந்த ஆளுக்கு ஒரு வழியும் தெரில, ஒன்று மண்ணும் தெரில. எனக்கு லேசாக ஒரு ஏதோ தண்ணி அடிச்சிருப்பார் போலன்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் கெதி இன்றைக்கி என்ன போகணும்னு தெரியல. பெரிய 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 கட்டடம் தான் இருக்குது. தப்பு பண்ணிட்டோமோ தனியாக வந்துன்னு பயமாக இருக்குது. சரி பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு. சித்தேஸ்வர் டவர் நம்ம கிடைக்கவே மாட்டேங்குது. பெரிய 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 பில்டிங்காக தான் இருக்குது. நான் இவருக்கு தெரிஞ்சுன்னு இவர் வண்டியில் உட்காந்து நான் தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அந்த வண்டியை விட்டு இறங்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஆள் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பிடிச்சிருப்பாள் போனால் நம்ம சொல்லி பேச்சு கேட்க மாட்டேக்காரு. வண்டியை நில்லுனாலும் நிற்க மாட்டேக்காரன். எனக்கு பயமாக இருக்குது. நான் இந்த அப்படி உன் பணத்தை அப்படி நான் இறங்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பொண்ணுகிட்ட கேட்ட பண்ண தான் கரெக்டாக அட்ரஸ் சொல்லியிருக்கா. நாங்கள் வந்த வழியே பரவடி போகிறோம். ஓட்டுநர் அண்ணாச்சி கொஞ்சம் லேசாக பிடிச்சிருப்பார் போல். அவருக்கு ஒழுங்காக சொன்னது கேட்க மாட்டேக்காரு. இப்போ அந்த பொண்ணு கரெக்டாக சொன்னால் இப்போ இந்த 3வது இடம் இந்த வழியாக வந்து போகணும். முன்ன பின்ன செத்தாதான சுடுகாடு தெரியும் சொன்ன மாதிரி நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன தான் நடக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? வண்டியில் உட்காந்து 15 நிமிஷம் ஆகுது. 63 ரூபா காட்டுது. எங்கெங்கெல்லாம் சுற்றுக்குள்ளே போகிறான்னு தெரியல. நம்மாடியோ இப்போ ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வண்டி வந்துட்டு என்ன செய்ய வழி எனக்குள்ளே தெரிய மாட்டேக்கு. இவர் எனக்கு தெரியும் கூட்டி போயிட்டுருக்காரு. பார்த்தீங்களா? இப்போ இப்படி இடத்துக்கு வந்தாச்சு. சத்தியமாக எனக்கு லேசாக பயம் எடுக்குது. ओ भाऊ, तुम्हाला तर माहिती आहे काय? तुम्ही लास्ट बोलले, लास्ट कोणाला तर विचारतं थांबा. இந்த ஆளு என்ன பேச்சிங் கேட்க மாட்டுக்காரு, இறக்கவும் மாட்டுக்காரு. भाऊ, तुम्ही मला साईडला सोडा. இந்த ஆளு நான் அரைக்கு இருக்கனா இருப்போம் போல. சொல்லி பேச்சும் கேட்க மாட்டேங்க. மண்டை காஞ்சிட்டு இருக்கோம், இறக்கவும் மாட்டுக்கான். வீணா பஸ்ஸுக்காரனுக்கு ஒரு 40 ரூபா, இவருக்கு ஒரு 80 ரூபா. வழி கிடைக்காததான் மிச்சம். என்ன ஆகும்னு தெரில.
இந்த ஆள் நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு. என்ன செய்ய?